ஆமையின் ஓட்டின் மேல் எல்லாம் யாரும் ஏறி பயணம் செய்ய இயலாது. பொய் சொல்றான். இறங்கினவன முதல்ல ஒரு விடக்கல தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. பொய் பேசுறதுல உங்க பரம்பரை பழக்கம். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வழக்கமாகாது, அது பழக்கமும் இல்லை. ஆமை ஓட்டினில் ஏறி ஒருவரால் பயணம் செய்ய இயலும். இக்கருத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் காணாமல் அறிவியல் கண்ணோட்டத்தில் மட்டும் காண வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். ஆமையின் ஓடு உறுதியான எலும்புகள் மற்றும் கெரட்டின் என்ற ஒரு வகை புரதத்தால் ஆனது. இதன் காரணத்தால் அவற்றின் பயோனன்சி தண்ணீரை விட அதிகமாக இருக்கும். அதாவது ஆமை ஓட்டுடைய அடர்த்தி நீரின் அடர்த்தியினை காட்டிலும் மிகுதியாக இருக்கும். இதன் காரணத்தால் அவற்றை எடுத்து தண்ணீரில் போட்டால் அவை மிதக்காது, மூழ்கவே செய்யும். அதே போல் ஆமை ஓடு சிறிது நாட்களிலேயே காய்ந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டை ஓடு அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஓடு போல ஆகிவிடும். பரிசல் என எண்ணி அவற்றில் நீங்கள் ஒரு குழந்தையை வைத்தால் கூட அந்த கணம் தாங்காமல் அது நொறுங்கிவிடும். எனவே அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் ஆமையின் ஓட்டின் மேல் எல்லாம் யாரும் ஏறி பயணம் செய்ய இயலாது.